ஃபிசிக்ஸில் மோஷன் லெசனில் உள்ள நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். எ பஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் மூவ்ஸ் வித் எ யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் ஆஃப் 0.3 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஃபார் 2 minutes. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை பஸ். இதில் வந்து எ பஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 0 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்து வித் ஏ யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபைனல் வெலாசிட்டி கொடுக்கல, ஆக்ஸலரேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்ஸலரேஷன் a ஈக்குவல் டு 0.3 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அடுத்து டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. டைம் வந்து 2 minutes. 2 minutesல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து செகண்ட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். 1 minute ஈக்குவல் டு 60 seconds. ஸோ 2 into 60 ஈக்குவல் டு 120 seconds. என்றைக்குமே வந்து டைமை வந்து நம்ம செகண்ட்ஸில் வந்து கன்வெர்ட் பண்ணிடணும். இப்போ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை பஸ்ஸு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாதான் நம்மளால் வந்து இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, ஆக்ஸலரேஷன் இருக்குது, டைம் இருக்குது. ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாதான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ ஃபைனல் வெலாசிட்டிக்கு வந்து v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி இந்த இக்குவேஷனில் வந்து நம்ம போடலாம். ஸோ v ஈக்குவல் டு u எவ்வளோ? இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0, ஆக்ஸலரேஷன் வந்து 0.3, டைம் வந்து 120. அப்போ 0, இது வந்து 12 3s are 36. 0.3 12ங்கும் போது 3 2s are 6, 0 3 0 36. இங்கே வந்து 0 இருக்குது. ஸோ அதை இது பண்ணியாச்சு. ஒரே ஒரு பாயிண்ட்டு தள்ளி நம்ம வச்சோம்னா 36. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி என்ன? 36 மீட்டர் பெர் செகண்ட். 0.3யும் 12 இது பண்ணோன்னா 12 3s are 36. ஸோ இங்கே வந்து ஒரு 0 இருக்குது, அதை நம்ம இங்கே போட்டால் இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால லாஸ்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் இது பண்ணியாச்சு. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது நம்ம தேவையில்லை, 0 அது வந்து தேவையில்லை. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஸ்பீடு அக்வேர்டு வந்து ஸ்பீடு வந்து என்னது? 36 மீட்டர் பெர் செகண்ட். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை பஸ். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை பஸ். இதில் வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ வி யூஸ் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அது வந்து s ஈக்குவல் டு ut ப்ளஸ் 1/2 at ஸ்கொயர். ஸோ நமக்கு uv t எல்லாமே வந்து தெரியும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? 0 இன்ட்டு டைம் வந்து 120 seconds. ஸோ 120 ப்ளஸ் 1/2 இன்ட்டு ஆக்ஸலரேஷன் எவ்வளோ? 0.3 இன்ட்டு t எவ்வளோ? 120 seconds. இங்கே t ஸ்கொயருங்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்கலாம். 0 into 120 வந்து 0 தான். ஸோ அதை விட்டுடலாம். அடுத்து 1/2 இன்ட்டு 0.3 இன்ட்டு 120 ஸ்கொயர்னால் 12 into 12 எவ்வளோ? 144. ஸோ 0ங்கிறதுனால 2 0 வரும். ஸோ அதை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இதையும் இதில் இருக்கிறதுனால இதை நம்ம அடிக்கலாம். ஸோ 2 7s are 14, 2 2s are 4. ஸோ 7200ன்னு வருது. இப்போ 72வும் இந்த 0.3யும் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 3 2s are 6, 7 3s are 21, 0 0 6 1 2 2 1 6 0 0வையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இங்கே வந்து லாஸ்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டு தள்ளி வைக்கிறதுனால இந்த இது கேன்சல் ஆயிரும். ஸோ
2160. அப்போ s ஈக்குவல் டு 2160 மீட்டர். நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன், டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்தாலே இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0ன்னு அர்த்தம்.